ராஜ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஸோ இன்றைக்கி பெண்கள் நேரத்தில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மெசேஜோட வந்திருக்கேன் இன்றைக்கி. ஸோ பார்த்திங்கன்னா வந்து நம்ம பெண்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நம்ம வந்து கார்ப்பரேட் ஃபீல்ட்லையும் சரி, இல்லைனா ஹோம் மேக்கராக இருந்தாலும் வந்து முக்கியமாக வந்து கிரிட்டிசிசம் அப்படிங்கிறத ஒன்று நம்மளால் தவிர்க்கவே முடியாது இல்லையா? யாராவது ஒருத்தவங்க குறை சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும், ஒரு வடுவாகவே இருக்கும். ஆஃபீஸ் போனால் மேனேஜர்கிட்ட வந்து எதையாவது ஒரு கிரிட்டிசிசம் இருக்கலாம், இல்லை குறை சொல்லலாம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் கூட சம்டைம்ஸ் சொல்லலாம், இல்லைனா உங்கள் கணவராக இருக்கட்டும், இல்லை குழந்தைங்க கூட வந்து உங்களை திட்டலாம். இந்த மாதிரி விஷயத்தில் வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக ஒடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து இதை எப்படி சமாளிக்கிறது? நம்மளுடைய சுயமரியாதையே வந்து இதில் வந்து அஃபெக்ட் ஆகுது. நான் வந்து ஒர்க்லாம் பண்ணாதனால இந்த மாதிரி என்ன மதிக்கலையான ஹோம் மேக்கர்ஸ் நான் நினைக்கலாம், இல்லை ஒர்க்கிங் உமன் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால என் குழந்தை இந்த மாதிரி பேசுதா, இல்லை எல்லாரும் என்ன வந்து இப்படி சொல்கிறாங்களான்னு நினைக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறத வந்து இன்றைக்கி பார்க்க முடியுது. ஸோ கிரிட்டிசிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக சமாளிக்க முடியும் சில உளவியல் உத்திகள் மூலமாக. அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு கிரிட்டிசிசம்னு வந்துச்சு உங்களுக்கு அப்படின்னாக்க நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இதில் 2 வகை இருக்குங்க. ஒன்று கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், இன்னொன்று டிஸ்ட்ரக்டிவ்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்டிவ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு குறைய, நம்மளோட ஒரு வீக்னஸை வந்து இன்னொருத்தவங்க வந்து அதை வந்து ரொம்ப பாசிட்டிவாக அப்படியே அன்போட உங்ககிட்ட இந்த பிரச்சனை இருக்குமா மாற்றிக்கோலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்மக்கிட்ட கொஞ்சம் ரூடாகவே கூட சொல்லலாம். நீ கரெக்ட் டயத்துக்கு வர்றதில்லை ஆஃபீஸ்க்கு, இல்லைனா வந்து நீ இந்த வந்து சமையலில் வந்து நீ சாப்பிடலாம் அப்படியே வச்சுட்டு போயிடுற, சரியாக மூட மாட்டேங்கிற, இந்த மாதிரி விஷயங்கள் மாமியார் சைட்லேருந்து வரலாம். இல்லை உங்கள் கணவர்கிட்ட வந்து எப்போ பார்த்தாலும் லேட்டாக கிளம்புற அப்படின்ற மாதிரி வரலாம். பட் தே ஓன்ட் டெல் இட் இன் அ வெரி சாஃப்டாக கைண்டாலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, ரொம்ப ஹார்ஷாக வரும். ஆனால் அந்த ஹார்ஷ்க்கு பின்னாடி என்ன இருக்கும்னா ஒரு உண்மை இருக்கும். அதாவது நம்மக்கிட்ட இருக்க வீக்னஸை தான் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத விஷயம். ஸோ இதில் வந்து ஒரு அன்னப்பிறவை போல் நம்மளுக்கு வந்து என்ன மாற்றணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, மாற்ற முடியாத விஷயமா இருந்ததுன்னா சரி நான் இப்படி தான் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் மாற்ற முடிஞ்ச விஷயமா இருந்ததுன்னா சரி இதை நம்மளை பற்றி சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை நம்ம சரி பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த கிரிட்டிசிசத்தை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னென்னு கேட்டிங்கன்னா டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். இது ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும். அதாவது நம்மளை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்குன்னே சொல்லக்கூடிய சில வார்த்தைகளாக இருக்கலாம். அதாவது உங்களுடைய நிறத்தை பற்றி இருக்கலாம், இல்லைனா உங்களுடைய வந்து மாற்ற முடியாத குணாதிசயத்தை பற்றி இருக்கலாம், இல்லைனா உங்களுடைய வந்து ஹைட்டு வெயிட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்மளால் மாற்ற முடியாத விஷயத்தை பற்றி, உங்களோட ஜாதி மதம் இதனால் மாதிரி கூட இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தில் உங்களை யாராவது கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே வழி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போகிறது தாங்க. இது ஈஸியாக சொல்லிட்டீங்க, செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பழகி தான் ஆகணும். அது எப்படி பண்ணணும்னா, ஒரு நல்லா யோசிச்சுக்கோங்க, ஒரு கிளாஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு சின்ன கல் பட்டால் கூட அது உடஞ்சிரும். இதே இது வந்து இரும்பாக இருந்ததுன்னா அது உடையவே உடையாது. அதே மாதிரி பெண்கள் வந்து தனக்கான பாதுகாப்பு வளையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவசம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தன்னம்பிக்கை தான். அந்த தன்னம்பிக்கை கவசத்தை வந்து நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத கிரிட்டிசிசத்தை வச்சு நம்ம யோசிக்கணுமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். தேவையில்லை, இது எனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிட்டு நம்ம தூக்கி போடுற, எப்படி கருவேப்பிலை நம்ம தூக்கி சைடில் வைப்போமா அந்த மாதிரி தூக்கி வச்சிடலாம். இந்த விஷயம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத வந்து பெண்கள் இன்றைக்கி உணரணும். டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்தை பார்த்து நம்ம அஞ்சவே வேண்டாம். இதை வந்து இதனால் என்னோட சுயமரியாதையை நான் கெடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக இருக்கணும். கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசத்தையும் நான் சொல்லிட்டேன். இது உண்மையாகவே உங்ககிட்ட சில பிரச்சனைகள் இருக்கலாம், நீங்கள் நேரத்துக்கு கிளம்பாமல் இருக்கலாம், இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த விஷயத்தை பற்றி மற்றவங்க சொல்லும்போது. ஆனால் அதில் ஒரு உண்மை இருக்குது இல்லையா? அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை மாற்றிக்கிட்டோம்னா தேவையில்லாத இந்த மாதிரி கிரிட்டிசிசம் யார் என்ன சொன்னாலும் அதை நம்மளுக்கு வந்து நிறைய நேரத்தில் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களோட வாழ்க்கை காலையிலேருந்து ஈவினிங் வரும் என்ன மாதிரியான விஷயங்களை உங்களை வந்து கல்லை தூக்கி போட்டாலும் ஐ நோ ஹவு டு டேக் இட்னு சொல்லிட்டு ஒரு பால் வந்து பேட்டில் வந்தால் நான் சிக்ஸர் ரெடி பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு உங்ககிட்ட வேணும்னே ரியாக்ஷன் வரணும்னு சொல்லி சில பேர் பண்ணுற, இது மாமியாராக இருக்கலாம், சில நேரங்களில் உங்கள் மேனேஜராக இருக்கலாம், இதை வந்து கொஞ்சம் கூட நான் வந்து அக்னாலேஜ் பண்ணிவிட்டு இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேங்க அப்படிங்கிற ஒரு தைரியமாக இருந்தீங்கன்னா அவங்க சொல்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும், கொஞ்சம் நாள் நிறுத்திடுவாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் தன்னம்பிக்கை அதிகமாகும். ஸோ இந்த பதிவில் வந்து நம்ம ஒரு கிரிட்டிசிசம் அப்படிங்கிறத யாராலையும் தவிர்க்க முடியாது, அதை எப்படி நீங்கள் சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸை பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு மெசேஜோடு நான் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.